இங்கே இருக்கவங்க சொன்னாங்க, எனக்கு என்பிஎஸ்சி வேறு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்னோட கூட படித்த சார் சொன்னாங்க, மேலே இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினதே ரமேஷ் சார் தான். அதை எந்த விதமான மாற்றத்திற்கு எனக்கு கிடையாது. இப்போ நீங்கள் எப்பயுமே பார்க்குற மாதிரி எப்பயுமே நான் கரையில தான் இருப்பேன். நாங்கள் 2021 தான் வந்துட்டு ஆந்திராவிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. அப்போ வர்றதே 2021 ஜூலை மாதத்துல தான். வந்து பார்க்கும்போது எங்கள் மாமனார் பார்த்தா திடீர்னு ஒரு டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் வருவோம், ஜங்ஷன் வருவோம், அப்படியே போயிடுவோம். என்னோட அம்மா வீடு இருக்காது, அப்படியே தான் போயிடுவோம். பற்றி இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க, நம்ம படிக்கலாம், அந்த மாதிரி தாட் ப்ராசஸிங்கே எனக்கு இருந்ததே கிடையாது. 2021 வரும்போது நடுவில் பார்த்தா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது. திடீர்னு நிறைய பேர் வராங்க, படிக்கிறாங்க. காலையில் 10 மணியான இருக்கும் போது இருக்கும், 4 மணி 5 மணிக்கு எல்லாரும் போயிடுவாங்க. நான் அப்போ வந்துட்டு வியாழக்கிழமை ஒரு நாள் எப்பயுமே வியாழக்கிழமை அந்த டைமில் லீவ் இருக்கும். வியாழக்கிழமைனா கம்பல்சரி ஹாலிடே அந்த டைமில் இருக்கும். நான் மகேஸ்வரி பார்க்குறேன், இதில் ஜாயின் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், இது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு அப்போதான் ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தையே நான் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறேன். அப்பயுமே ஒரு 2021 செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்ச் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் சார் வராது கடைக்கு வந்து என்னை பார்க்குறாங்க. இப்படி ஒரு கேரக்டர் சுற்றிலே இருக்கு, இன்றைக்கும் அங்கேக்கும் அப்படின்ட்டு என்னை கேட்குறாங்க. எப்படி இல்லை சார், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டே போவாங்களே தவிர என்னை பற்றி அவ்வளோ என் கூட பேசினது இல்லை சார். அவரே வந்தாரு, வந்து இவங்க என்ன பண்ணாங்க, என்ன படிச்சிருக்காங்க எல்லாமே கேட்கும்போது அவரே என்னோட மார்க்ஸ், என்னோட நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன டிகிரி எல்லாமே பார்த்துட்டு நீங்களும் மேலே வந்து படிக்கலாம்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது உங்கள் இன்ஸ்டியூட்டு, நீங்கள் படித்து நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்னா வேறு யார் போவாங்க, கண்டிப்பாக இந்த இன்ஸ்டியூட் நீங்கள் படிங்க. முதல்ல டிஎன்பிஎஸ்சி எனக்கு அறிமுகப்படுத்தவே அப்போதான். அப்பயும் நான் ஒரு மாதம் படிக்கவே இல்லை, இப்போ பண்ணுற மாதிரி தான். 1 மந்த் நான் அப்பயும் பிரேக் எடுத்துட்டு சரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். நவம்பர் அந்த தீபாவளிலாம் முடிஞ்சு எங்கள் கடையில் சீசன்லாம் முடிச்சுட்டு ஒரு தீபாவளி டைம் நான் ஒரு நாள் வரேன். நான் எப்பயுமே கிளாஸஸ் இங்கே அட்டன் பண்ணதே கிடையாது. இங்கே எந்த இடத்துலையுமே நான் இது வரைக்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் கூட ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து அந்த அட்மாஸ்பியர் நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதே கிடையாது. நான் வருவேன், ஆனால் நான் டெஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கும். இத்தனை 10 மணிக்கு டெஸ்ட்டுன்னா நான் கரெக்டாக டெஸ்ட்டு வருவேன். கொஷின் பேப்பர் அவங்க கொடுப்பாங்க, எழுதுவேன், எழுதி முடிச்சுட்டு ஓஎம்ஆர் கரெக்ஷன் எல்லாமே நான் பண்ணுவேன். எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாலும் அதுக்கு வருவேன். அந்த டெஸ்ட்டடி நான் பர்ஃபெக்டாக இருந்தேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும்